ஆர்ப்பாட்டம் திருச்சி அரசு சட்ட கல்லூரி மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் தூய்மை பணியாளர் போராட்டம் வெல்லட்டும். பணியை நிரந்தரம் செஞ்சு எதுக்கு தனியார் மையம் கொடுக்க கூடாது நாங்க சொல்றோம்னா 2700 கோடிக்கு, அதாவது 2700 கோடிக்கு ராம்கிங்கிற ஒரு நிறுவனம், அதாவது ஒரு தனியார் ஒரு நிறுவனத்துல 2700 கோடிக்கு கொடுத்துருக்கு. அது ஆண்டுக்கு 2700 கோடிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஊழியர், அதாவது சென்னையில மொத்தமா ஒரு 17,000 ஊழியர் இருப்பாங்களா, அந்த 17,000 ஊழியர்கள்ல ஒரு ஊழியருக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக ஒரு 30,000 வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எல்லா பணியாளர்களும் சேர்த்து மாசத்துக்கு 51 கோடி வருது. அதான் ஆண்டுக்கு 600 கோடி தான் வருது. 600 கோடிக்கு அரசு, திமுக அரசு செஞ்சிருக்கலாம். ஆனா 2700 கோடிக்கு தனியார்ட்ட தாரை வருது. என்னதுக்கு காரணம்? கமிஷன். அது வரக்கூடிய கமிஷன் நின்றுடும். தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா சென்னையே கிடையாது. ரிப்பன் பில்டிங்கிற ஒரு பில்டிங்கே கிடையாது. அங்க உள்ள பணியாளர்கள், அப்ப அதுல பணி செய்யக்கூடிய மக்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்ப திமுக அரசு அவங்களுக்கு எதிராக நிக்குதா? திமுக அரசு அவங்களுக்கு எதிராக நிக்குதா? அங்க உள்ள மக்களை, சென்னை நகரத்தில் இருந்த மக்களை செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, சென்னை ஓரமா வெளியில தூக்கி போட்டுருச்சு. இங்க வெளில அங்க சென்னைக்கு இப்ப பூர்வக்குடியா இருந்தவன் எல்லாம் ஓரத்துல போயிட்டான். சென்னைக்கு வாழ்வாதாரமே பொழைக்க வந்தவன் உள்ள இருக்கான். இவன் எல்லாம் ஓரத்துல நிக்கிறான். சென்னையில 40 கிலோமீட்டர் பயணிச்சு நாங்க உங்களுக்கு சுத்தம் செஞ்சுட்டு போனோம். எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்ட, நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேல போயிடுவ. இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம், திருச்சி அரசு சட்டப்படி சார்பாக இந்த கவனத்தை அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம். தமிழ்நாடு தழுவிய போராட்டம், இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம். எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சுவோம். இதுதான் எங்களோட கோரிக்கை.